Hello everyone, it's I.Tamizhan, developer, streamer, engineer. என்னடா இன்னைக்கு 6 மணிக்கு வீடியோ வரல அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கீங்க. அது கேன்சரிங் இருக்குது, ரீஸ்டோர் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நேரமாக இப்படி தான் போயிட்டு இருக்கு. இது முடியுமா முடியாதான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இங்கே இருந்த டிவியை காணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்களா, அந்த 4K டிவி. இன்றைக்கி நம்மளோட கண்டென்ட் இது தான். நம்மளோட 4K டிவியை வச்சு நான் உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். அதாவது நான் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த 4K டிவி வச்சு. அதில் இப்போது 4K டிவி வாங்கி நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே 4 மானிட்டர் பார்த்துருக்கீங்களா, இது 4மே 1080 தான். ஸோ 1080 at 144, 1080 at 144, 1080 at 240 and 1080 at 60. ஸோ இதில் எதுவுமே 4K கிடையாது. பட் நம்மளோட 4K டிவி வந்து பக்கத்து ரூமில் இருக்கிறது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் த திங் இஸ் லைக் கனெக்ஷன், கேபிள், செட்டப் இது எல்லாத்தையும் நான் வந்து கடைசியில் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ மெயினாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவி வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி. சோனி 55X7500H அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ 55 inch 4K டிவி. சரியா, இதில் நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க, இது வந்து என்னதுன்னா ஜியோ. நான் வந்து ஒரு 500 Mbps ஜியோ கனெக்ஷன் வச்சுருக்கேன், ஜியோ ஃபைபர் வச்சுருக்கேன். அந்த ஜியோ ஃபைபரோட ஆக்சுவல் செட்டப் பாக்ஸ் இது, அது அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஐ மீன் லைக் டெக்னிக்கலி ஒரு 1000 rupees கொடுத்தா போதும், எக்ஸ்ட்ரா 4K செட் பாக்ஸ் கிடைக்கும்னாங்க. ஸோ வாங்கினேன், ஆனால் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு அகைன் கீழே நீங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஐ மீன் எம்ஐ பாக்ஸ் 4K, அதுவும் 4K. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே அங்கே ஒரு சவுண்ட் பார் பார்க்குறீங்களா, 5.1 சோனி, மாடல் நம்பர் எக்ஸாக்டாக வந்து தெரியவில்லை, மறந்து போச்சு. பட் லைக் 15,000 கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். 15,500 சம்திங், வாட் எவர் இட்ஸ் கால். ஃபைன். மெயின் விஷயம் என்னென்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு 4K டிவி இருக்குது. நம்மக்கிட்ட அந்த ரூமில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மக்கிட்ட 2 பிசி இருக்குது. லைக் ஒரு ஸ்ட்ரீமிங் பிசி இப்போ ஆனில் இருக்குது, கேமிங் பிசி ஆஃபில் இருக்குது. ஸோ 2 பிசி இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ண முடியும்னா, லைக் கேமிங் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். லைக் 1070, இதில் வந்து 2080 இருக்குது. Ryzen 7 3700X, இங்கே வந்து i9 10900K, அதாவது ஒன்று இன்டெல், இன்னொன்று ரைசன். ஸோ மேலே இருக்கல, இதுதான் பாக்ஸ். சரி, இப்போ விஷயம் என்னென்னா, நான் வந்து கேமிங் 4K கேமிங் கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் 4K கேமிங் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லைக் நிறைய கேம்ஸ் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து சிங்கிள் பர்சன் கேம்ஸ் விளையாட வேணும். சிங்கிள் பர்சன் கேம்ஸை 4Kல விளையாடுறது ஒருத்தான ஒரு விஷயம் தான். பட் எக்ஸப்ட் கொஞ்சம் இன்புட்டிலே அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து கண்ட்ரோலரில் பழகிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டிவி விளையாடுறதுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. பட் கீபோர்ட் அண்ட் மவுஸில் 240 Hz விளையாடிட்டு ஒரு 4K மானிட்டரில் வந்து ரொம்பவே அதிகமான லேட்டன்சியோட விளையாடும்போது ரொம்பவே கடுப்பாக தான் இருக்கும். ஸோ Fortnite பிளேயர்ஸ், இல்லை CSGO பிளேயர்ஸ், இல்லை வேலரண்ட், பப்ஜி விளையாடிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பட்ட டிவியில் வந்து விளையாட ட்ரை பண்ணி அதே கேம் அப்படியே 4Kல பப்ஜி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. டெக்னிக்கலி என்னன்னா, யூ வில் கெட் அ டிஸ்அட்வான்டேஜ். நிறைய விஷயங்கள் இருக்குது, தான் சொன்னல. தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா, சரி. இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, செட்டப் பாக்ஸ். நான் சொன்னல, இதுவும் ஆண்ட்ராய்ட் டிவி, இதுவும் ஒரு செட்டப் பாக்ஸ். ஆனால் இது ஆண்ட்ராய்டு இல்லையான்னு எனக்கு ஓகே ஆண்ட்ராய்டு தான் நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு அண்ட் ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் ஓகே. ஸோ இந்த 4 இதுலேயும் வச்ச எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லும்போது எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. இந்த 3ல் எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. அதுக்கு ரீசன் என்னன்னா, நிறைய வாட்டி எனக்கு யூடியூப் கிராஷ் ஆயிருக்கு இந்த இதில். ஆனால் வந்து ஸ்டேபிளாக ப்ளே பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே அந்த டிவியில் இருக்க இன்பில்ட்டாக இருக்கிற அந்த ஓஎஸை நான் டிபெண்ட் பண்ணுவேன். இதில் என்ன பிரச்சனை தெரியுமா, இதில் வந்து பேருக்கு தான் ஆண்ட்ராய்டு நினைக்கிறேன், அதில் தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஐ மீன் ப்ளூடூத்தில் சப்போர்ட் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. செட்டப் பாக்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். பட் த திங் இஸ் லைக் ஸ்பாட்டிஃபை கிடையவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கீழே ஒரு செட்டப் பாக்ஸ் இருக்குல்ல, கீழே இருக்கிறது அந்த எம்ஐ பாக்ஸ் இருக்குல்ல, எம்ஐ பாக்ஸில் ஸ்பாட்டிஃபைலேருந்து எல்லாமே இருக்குது. கூடவே எம்ஐ பாக்ஸில் ஆடியோக்கு என்னன்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நீங்கள் HDMI டேரெக்டாக டிவியில் கொடுத்து டிவிலேருந்து ஒரு HDMI ஆர்க் வழியாக நீங்கள் வந்து இந்த கீழே சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் பார்லையும் 3 ஆப்ஷன்ஸ், லைக் 3 இன்புட் இருக்குது. லைக் அந்த அதான் சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபைபர் ஆப்டிக் சப்போர்ட் இருக்குது. ஃபைபர் ஆப்டிக் இல்லை, PDIF, நான் தப்பாக சொல்கிறேன்னா கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. டாஸ் லிங்க் கேபிள் சொல்கிறேன், அது சப்போர்ட் இருக்குது. HDMI ஆர்க் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கடைசியில் வந்து அந்த ஸ்டீரியோ ஆக்ஸ் கேபிள் இருக்குல்ல, ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட்டாக இருக்குது. இதில் ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட் இல்லை, இந்த இதில் ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட் இல்லை. பட் அந்த HDMI ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் சப்போர்ட், டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. இந்த டிவிலையும் அப்படி தான், HDMIலேருந்து டேரெக்டாக HDMI ஆர்க் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதே டைமில் வந்து இந்த SPDFன்னு சொல்கிற அந்த டாஸ் லிங்க் சப்போர்ட் இருக்குது. அது கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் தப்பாக சொல்லி தான் கரெக்ட் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா, ஒரே ஒரு சின்ன அட்வான்டேஜ்னு சொல்லலாம், அது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். கீழே இருக்க அந்த பார் இருக்குல்ல, அந்த சவுண்ட் அந்த எம்ஐ பாக்ஸ் இருக்குல்ல, அந்த எம்ஐ பாக்ஸ் வந்து எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். நீங்கள் வந்து பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணாலும் சரி, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிருக்க ப்ளூடூத் டிவைசஸ் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகவே செய்யாது, அதிலே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட ஃபோனில் டக்குன்னு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம்னு வச்சிங்கன்னா ஸ்விட்ச் ஆகாது. அது ஒரு பக்கான்னு எனக்கு தெரியல, பட் அது ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சில பேருக்கு பக்கு, சில பேருக்கு ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, எப்பவுமே அது ஆனில் இருக்கிறதுனால ஃபோனில் நீங்கள் ஸ்பாட்டிஃபை ப்ளே பண்ணிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து இந்த டிவைஸை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி இந்த ஆடியோ சிஸ்டமில் வந்து மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிடும்.
டிவினா நீங்கள் டிவியை ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ப்ளே பண்ணணும், அப்போ தான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். இந்த இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் இதில் வந்து டிஃபால்ட்டாக ஈத்தர்நெட் கேபிளுக்கு ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒய்ஃபைலேயும் ஆப்ஷன் இருக்குது, ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஈத்தர்நெட் போர்ட் வழியாக கனெக்ட் பண்ணலாம். இந்த ஈத்தர்நெட் போர்ட் வந்து அதில் கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு பென்ட்ரைவ் 2 இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஒரு USB 2.0, ஒரு USB 3.0. அதில் ஒரே ஒரு USB 2.0 3.0 ஒரே ஒரு போர்ட் மட்டும் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிவியை பற்றி இப்போ சொல்லணும்னா டிவியில் ப்ளூடூத் இருக்குது, ஆனால் ப்ளூடூத் எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் பண்ணாது. செலக்டடாக சில சோனி டிவைசஸ் கூட மட்டும் தான் அது பேர் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து பார்த்தாங்க, அவங்க சொன்னாங்க இல்லை இப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா ஆப் டவுன்லோட் பண்ணாங்க, அதனாங்க இதனாங்க. பட் கடைசியில் அது கனெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது ஆக்சுவலான ஃபேக்ட். கீழே இருக்க அந்த MI செட்டப் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சது, இந்த இதுலையும் கனெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள். அகைன் சரி, இப்போ இதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காம்படேட்டிவ் கேம்ஸ், Fortnite, CSGO, அதுக்கப்புறம் வேலரண்ட் இல்லை PUBG, இந்த மாதிரிப்பட்ட கேம்ஸ் வந்து 4K டிவியில் விளையாடுறது டிஸ்அட்வான்டேஜ். மோஸ்ட்டாக விஷயம் என்னென்னா ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களால் கிளியராக பார்க்க முடியாது. ஐ மீன் டக்குன்னு வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து என்ன இருக்குன்னா, அதிகமாக 4Kன்னு சொல்லும்போது உங்களுக்கு FPS கம்மியாக கிடைக்கும், அது ஒரு பிரச்சனை. அண்ட் மூணாவது வந்து இன்புட் லேக் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரியா, சிங்கிள் பிளேயர்ஸ் கேம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். கண்டென்ட் சொல்லும்போது இப்போ நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் வந்து மொபைலில் 480 பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் 720 சொல்லியிருப்போம், 1080 சொல்லியிருப்போம். இப்போ 4Kல கண்டென்ட் எல்லாமே கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இல்லவே இல்லை. யூடியூப்பில் இப்போ ரிலீஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ட்ரெய்லரே என்ன இருக்காது அப்படின்னா 4Kல இருக்காது. ட்ரெய்லர் கூட நம்ம என்னன்னா 1080 தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் பழைய கண்டென்ட் எதுவுமே வந்து 1080 720 கூட இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துருக்கீங்களா, இந்த கால் லூயிஸ் ஜம்ப் 1984, இட்ஸ் நாட் ஈவன் 720. ஸோ இந்த மாதிரி சில சேனல்ஸில் மட்டும் என்னன்னா இப்போ 4Kல கான்டென்ட் போடுவாங்க. MKBHD சேனலில் இங்கே இல்லை நினைக்கிறேன், MKBHD சேனல் வந்து 4K போடுவாங்க. பட் மோஸ்ட்டாக நிறைய சேனல்ஸில் போட மாட்டாங்க. ஸோ யூடியூப் நீங்கள் 4K என்ஜாய் பண்ணணும்னு வச்சிங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு 4Kல நீங்கள் டெக்ஸ்ட் மேனாக பார்க்கலாம். பட் கண்டென்ட் வந்து 4Kல கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் 4Kல கிடைக்காது, செலக்டடான சில கண்டென்ட் மட்டும் தான் இருக்குது. சரி, இப்போ ரிலீஸ் ஆன மூவியாவது டக்குன்னு எடுத்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவி இப்போ இறங்கின மூவி எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் அமேசான்லையோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை டிஸ்னி ப்ளஸில் இறங்கிச்சுன்னா மட்டும்தான் அது 4Kல இருக்குது. பழைய மூவிஸ் ஈவன் பேட்டை கூட நான் 4Kல எங்கேயுமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் இல்லை. நான் கிட்டத்தட்ட சில பர்டிகுலர் மூவிஸ் சில பர்டிகுலர் சைட்ஸில் மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா ஹெச்டியில் இருக்குது. அட்லீஸ்ட் லைக் 1080 கூட கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய மூவிஸ் நான் சர்ச் பண்ணி பார்த்தா 4Kல கிடைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் KGF கூட 4Kல தேடிட்டு இருக்கேன், அது கிடைக்கலன்னு தான் நான் நினச்சிருக்கேன். ஸோ தட்ஸ் ஒன் திங். பட் பிளாக் விடோ இந்த மாதிரி பண்ணலாம் வந்து 4Kல அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அண்ட் டிஸ்னி சீரிஸ்லாம் இருக்குல்ல, அந்த வேண்டா விஷன், ஃபால்கன் தி விண்டர் சோல்ஜர், லோக்கி, இது எல்லாமே 4Kல இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் 4Kல பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, லைக் அந்த கான்டென்ட் சொன்னால ஆடியோக்கு வரலாம். இப்போது இந்த டிவி வந்து 5.1 சப்போர்ட் பண்ணும். பட் யூடியூப் வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் 5.1 சப்போர்ட் பண்ணவில்லை. தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸ்பாட்டிஃபைல 5.1 சப்போர்ட் பண்ணலாம் அன்லஸ் நீங்கள் அதை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர்லேருந்து அதை பிரித்து எடுத்தால் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஐ மீன் அகெயின் 5.1 நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், லைக் ஒரு ரியல் ஃபீல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதா இருக்கும். அன்லஸ் நான் ட்ரை பண்ணது வரைக்கும் சொல்கிறேன். மேபி லைக் நான் விட்டது நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா வந்து நான் இப்போது இந்த ஆடியோ செட்டப், இந்த 4K கேமிங் ஸ்ட்ரீமிங், ஐ மீன் நம்ம தான் 4Kல கேம் விளையாட மாட்டோங்கிறது எனக்கு தெரியும். பட் இந்த 4K கண்டென்ட் வந்து எனக்கு தேவைப்படுற விஷயங்கள் 4Kல கிடைக்குது, அது ஓகே. பட் மோஸ்ட்டாக எல்லாமே கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க, இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு எல்லாமே கிடைச்சிடும், இதுக்கு மேலே நான் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது நினச்சிங்கன்னா அது ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில கண்டென்ட் அவங்களால எப்பவுமே வந்து 4Kல எடுக்க முடியாதுங்கிறது ஆக்சுவலான ஃபேக்ட். பழைய வீடியோவாக இருக்கலாம், இல்லை சில மூவிஸ் வந்து கிடைக்காம இருக்கலாம். அன்லஸ் நீங்கள் வந்து லைக் ஒரிஜினல் காப்பி அந்த ப்ளூரே டிஸ்க் வச்சிருக்கீங்க, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட ப்ளூரே டிஸ்க் வச்சு, ஐ மீன் இன்ஃபேக்ட் டிஸ்னி ப்ளஸில் அவெஞ்சர்ஸ் வந்து 4Kல இருக்காது. நான் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் த திங் இஸ் லைக் கண்டென்ட் அவைலபிலிட்டி இருக்காது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கேபிள் டிவி வச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் இந்த டிவியில் வந்து அந்த சப்போர்ட் கூட இருக்குது. இந்த டிவியில் மட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ஆண்டனா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஆண்டனா, ஐ மீன் இந்த டிஷ் டிவியோ ஏதோ கனெக்ட் பண்ணி பார்க்குறது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் நம்பரே படையணும். அந்த டிவியில் அந்த மாதிரி ஒரு கேபிள் இருக்குது. ஸோ டெக்னிக்கலி ஒரு டிவி ஒரு டாடா ஸ்கைல இருந்து இதுவோ இல்லாட்டி ஒரு கேபிள் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். கேபிள் கனெக்ஷனில் 4K கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க. அன்லஸ் மேபி ஒருவேளை உங்கள் ஊரில் இருக்கலாம், ஒரு வேலை உங்கள் ஊர் ஹைடெக் ஃபியூச்சரில் வாழ்கிற ஒரு ஊராக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பட் த திங் இஸ் லைக் இந்த மாதிரி ஒரு டிவி வாங்கிட்டு எல்லாத்தையும் 4Kல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அது முடியாத காரியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லைக் சில விஷயங்கள் உங்களால் 4Kல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எப்படி வந்து சில செலக்டடான சில சிட்டிஸில் வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்குதோ, குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் உங்களால் நல்ல ரோட்டில் ட்ராவல் பண்ண முடியுமோ, அதேமாதிரி குறிப்பிட்ட சில கண்டென்ட் மட்டும் உங்களால் 4Kல என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்கிட்டு கடைசியில் ஐ மீன் லைக் ரிக்ரெட் பண்ணுறேன்னா நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, எனக்கு தெரியும். நான் வாங்குறதுக்கு முன்னாடியே இப்படி தான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஐ டோன்ட் ரிக்ரெட். பட் நீங்கள் வாங்கிட்டு எல்லாத்தையும் நான் 4Kல பார்க்க போகிறேன்டா, நான் டாம் அண்ட் ஜெரி 4Kல பார்க்க போகிறேன், இல்லை நான் அந்த காலத்தில் உள்ள மிஸ்டர் வின் ஷோ வந்து 4Kல பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கேன். அது மட்டும் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து 480 வரைக்கும் ஒரு பிளான்,
1080 பார்க்கணும்னா இன்னொரு பிளான், அண்ட் 4K பார்க்குறதுக்கு தனியாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். கிட்டத்தட்ட மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் ஆகும் நெட்ஃப்ளிக்ஸில். மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வித் தட் பீயிங் செட், இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எதுக்காக வந்து இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த அனுமான் வால் மாதிரி ஒரு நீளமாக போதில்லை, அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரூமில் உள்ள எதுவுமே வந்து அந்த பவர் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரூமில் ஒரு இன்வெர்ட்டர் இருக்குல்ல, அதில் எதுவுமே கனெக்ட் ஆகிருக்காது. இந்த டேபிள் ஃபைனலி ஓகே, இந்த டேபிளில் நம்ம வச்சிருக்கோம் லைக் இந்த டேபிள் லைட்டு இவ்வளோ விஷயங்கள் தான். ஃபேனும் கிடையாது, ஏசியும் கிடையாது, எல்லாத்தையும் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த இதில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டெக்னிக்கலி என்னால் ஒரு 10 to 11 hours நினைக்கிறேன் 2 கம்ப்யூட்டரையும் ஆன் பண்ணி, 2 இல்லை நாங்கள் 3 ஆக்சுவலாக பிளான் பண்ணோம். 3 கம்ப்யூட்டரை எப்போவுமே ஆன் வச்சு, 3 ஹை கேமிங் கம்ப்யூட்டர் எப்போவுமே ஃபுல் பவரில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு 8 to 10 hours ஒர்க் ஆகிறதுக்கு எவ்வளோ பேட்டரி இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வாங்கணும். அதை நாங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தது கிடையாது, பட் ஒரு நாள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ண தான் செய்யணும். ஸோ த திங் இஸ் லைக் இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கனால பின்னாடி தான் நாங்கள் அந்த கேபிள்லாம் வச்சுருக்கோம். அந்த பின்னாடி இருந்து அப்படியே ஒரு கேபிள், இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கோம். இந்த எக்ஸ்டென்ஷன் என்னன்னா கீழே டே போகிறதுனால டோர் மூட முடியாது அப்படிங்கிறது. டோர் நான் மட்டும் தான் இருக்கேன், மூடணும் அவசியம் இல்லை. பட் த திங் இஸ் லைக் அன்ஈஸியாக இருக்கும்ல அப்படிங்கிறதுனால நாங்கள் இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கோம். ஸோ தேவைப்படும் போது சுற்றிக்கலாம், இல்லைனா எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலான ஃபேக்ட். ஸோ தட்ஸ் இட். எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். பின்னாடி வந்திருக்கு ரவுட்டிங், பேசிக் ரவுட்டிங் தான். கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இன்றைக்கி ஜெஃபின் தான் வந்து பண்ணி தந்துட்டு போனோம். ஸோ தட்ஸ் திங். இதில் நம்ம வந்து இதுக்கு எதாவது பண்ணலாமான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஐ திங்க் ஸோ தட்ஸ் பேசிக்லி எவ்ரி திங் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, எதுக்காக இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர் வந்து லெஃப்ட்டில் ஃப்ரண்ட்டில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், அதை பின்னாடி தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். கரெக்டு தான், பின்னாடி தான் வைக்கணும், பின்னாடி வைக்க ட்ரை பண்ணணும். கேபிள் மேனேஜ்மெண்ட் பெருசாக கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பட் த திங் இஸ் லைக் பின்னாடி வைக்கும்போது பெருசாக அதோட சவுண்ட் வந்த மாதிரி இல்லவே இல்லை, அந்தளவுக்கு வந்த மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் பின்னாடி இந்த ஸ்பீக்கரில் உள்ள சவுண்டு இதுலேயும் கேட்டு தான் இருந்துச்சு, ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஸ்பீக்கர்லையும் கேட்டு தான் இருந்துச்சு. அது ஒன் ப்ராப்ளம். ஸோ பின்னாடி இருந்தால் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, அது ஃப்ரண்ட்டில் வச்சா அட்லீஸ்ட் இது கூட சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்டாவது கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்டுக்கு வச்சிருக்கோம். ஸோ தட்ஸ் பேசிக்லி எவ்ரி திங். அண்ட் நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே தான் மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அது கீழே இருக்கிறது ஒரு சாக்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.